வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் டேக் டவுட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் இப்போ ஜியோ சிம் யூஸ் பண்ண முடியாமல் அதை வச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களோட மொபைல் வந்து 3G இருக்கும். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 3G மொபைலில் எப்படி 4G கார்டை போடுறது, அதாவது 4G சிம் கார்டை எப்படி போட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் CPU Z அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். $2 MB தான் அந்த ஆப்பு. உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் 4G செல் தான் வச்சுருக்கேன். அதனால் நான் எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு இது வந்து பயன்பட்டுருக்கு. நிறைய பேருக்கு வேலை செய்யுது. கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை செய்யும். நம்பி பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே MediaTek அப்படின்னு காட்டுது பாருங்கள். MediaTek MT6753 அப்படி எங்கள் MediaTek அப்படின்ட்டு காட்டுனுச்சுன்னா கன்ஃபார்மாக உங்கள் செல்லில் 4G யூஸ் பண்ணிக்கலாம். 3G செல்லாக இருந்தால் கூட 4G செல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் MediaTekன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ டேரெக்டாக நீங்கள் போய் இது ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்பு. அடுத்து நீங்கள் போக வேண்டியது, அதுவும் கீழே இருந்தாலும் இருக்கும், அது கீழே MTK இன்ஜினியரிங் மோட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது, 1.2 MB தான். இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்கள் பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு MTK செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நெட்வொர்க் செட்டிங்னு இதில் ஒன்று இருக்கும். இதில் என் மொபைல் 4G யூஸ் பண்ணுறதுனால இதில் ஆல்ரெடி இப்படி காட்டுது. உங்கள் செல்லில் இதில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் 4G/3G/2Gங்கிறத ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா செல்லையும், எல்லா 3G செல்லையும் 4G சிம்மை யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியும். கன்ஃபார்மாக இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நம்பி பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்தமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.